ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மியில் வந்து ஓப்பன் ரேலி செலெக்ஷன்ஸ் வந்து நடந்துட்டு இருக்குன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லையும் அதே போல் ஒரு ஓப்பன் ரேலி செலெக்ஷன் வந்து நடக்க போகுது. நம்ம தமிழ்நாட்டில் மதுரையில் அதுவும் நடக்க போகுது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இந்திய விமானப்படையிலையும் வந்து ஓப்பன் ரேலி இருக்குமா அப்படின்னா இருக்குது. இது 2016 ஆல்ரெடி நடந்திருக்கு. ஸோ இப்போ 2020 வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. மதுரையில் இது நடக்க போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மதுரையில் எந்த இடத்துல இது நடக்க போகுது, என்னென்னலாம் அதுக்கான ப்ரொசீஜர்ஸ், இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதற்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. போகிற கேண்டிடேட்ஸ் வந்து 10th 12th 50% எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதாவது 10th 50% ஆஃப் மார்க் மேலே எடுத்துருக்கணும். தட் மீன்ஸ் 500 மார்க்குக்கு எழுதியிருந்தீங்கன்னா 250 மார்க்குக்கு மேலே எடுத்துருக்கணும். அதே நேரத்தில் 12th வந்து 1200 மார்க்குக்கு எழுதிருக்கீங்கன்னா 600க்கு அபோவ் நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்துருக்கணும். ஸோ இது ரெண்டுத்துலையும் 50% ஆஃப் மார்க்குக்கு மேலே எடுத்துருக்கணுன்றத ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவாக வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹைட் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 165 சென்டிமீட்டர் வந்து டெஃபினட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 165 சென்டிமீட்டருக்கு கீழே இருக்கவங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதுக்கு மேலே இருக்கவங்க தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ அடுத்தது ஏஜ் ஒரு ரைட்ரியா விட்டுருக்காங்க. ஸோ என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேட் கொடுத்துருக்காங்க. 17/1/2000, அதாவது 17/1/2000 2000வது வருஷம் ஜனவரி மாதம் 17ஆம் தேதிக்கு மேலே பிறந்திருக்கணும். அதே நேரத்தில் 2003வது வருஷம் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதிக்கு முன்னாடி பிறந்திருக்கவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். ஸோ நான் டேட்டா இன்னொரு முறை ரீகால் பண்ணுறேன். 17/1/2000, அடுத்தது 30/12/2003. இந்த ரெண்டு இடைப்பட்ட தேதிகளுக்குள்ள தான் அந்த மாணவர் பிறந்திருக்கணும். அப்படி பிறந்திருந்தால் மட்டும்தான் இந்த ரேலிக்கு வந்து எலிஜிபிளாக இருப்பார். நெக்ஸ்ட் இந்த ரேலி எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்குள்ளே தான் இந்த ரேலி நடக்க போகுது. ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் நீங்கள் போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த தேதிக்கு நம்ம போகலாம். இது எந்த இடத்துல நடக்க போகுதுன்னா மதுரையில் தான் சொல்லிட்டேன். மதுரையில் எந்த அட்ரஸில் நடக்க போகுதுன்னு சொல்லிடுறேன். மதுரை ரேஸ்கோர்ஸ் மைதானம், டாக்டர் எம்ஜிஆர் விளையாட்டரங்கில் இது நடக்க போகுது. ஓகேங்களா? மதுரை ரேஸ்கோர்ஸ் மைதானம், டாக்டர் எம்ஜிஆர் விளையாட்டரங்கம், இங்கே தான் வந்து இந்த ஓப்பன் ரேலி ஃபார் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கலெக்டர் வந்து அதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து சொல்லி பேப்பர்லேயும் ஆட் வந்தாச்சு. ஸோ எல்லாருமே பி ப்ரிப்பராக இருங்க. ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு எதனா பிரச்சனை இருக்குமா, தண்ணி வசதி இருக்குமா, முகாம்லாம் இருக்குமா, தங்குறதுக்கு வசதி இருக்குமான்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாத்துக்குமே முன்னேற்பாடோட ரெடி பண்ணி தான் வச்சுருக்காங்க. அப்போ நம்ம படிச்சுட்டு போனால் மட்டும் போதும். ஸோ இதுலேயும் என்னென்ன மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்குன்னா, நம்ம நார்மலாக போகிற ஏர்ஃபோர்ஸில் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் விட்டுறாங்கன்னா குரூப் ஒய், நெக்ஸ்ட் ஏர்மேன், இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கால் ஃபாரே விட்டுருக்காங்க. ஸோ குரூப் ஒய்யும் அதுக்கு அடுத்தது வந்து ஏர்மேன், அந்த ரெண்டு பேருக்கு தான் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இருக்க போது. ஸோ அவங்க அந்த ரெண்டு பேரில் அந்த ரெண்டு பதவிக்கு யாரெல்லாம் சேரணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது வந்து அங்கே வந்து எல்லா வசதியும் செஞ்சுருக்காங்க. ஸோ நீங்கள் போயிட்டு ரிட்டன் எக்ஸாம் ஒரு நாள் நடக்கும். மறுநாள் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் 2 நாள் சொன்னல. ஸோ ஒரு நாள் ரிட்டன் எக்ஸாமில் செலக்ட் பண்ணுவாங்க, அடுத்த நாள் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் நடக்கும். ஸோ இந்த ரெண்டுத்துலையுமே செலக்ட் ஆனவங்களை வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு கடைசியில் ரிசர்வ் டேயில் வந்து அவங்கள வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாம் இதுலேயும் இருக்குது, ஃபிசிக்கலும் இருக்குது. ஸோ அதுக்கு வெல் ப்ரிப்பேராக ஆகுங்க. ஸோ போகிற கேண்டிடேட்ஸ் எல்லாரும் செலக்ட் ஆகணுன்றதுக்காக எங்கள் முப்படை அகாடமி சார்பாக ஆல் த வெரி பெஸ்ட் சொல்லிக்கிறோம். ஸோ இதை பற்றின வந்து தகவல் உங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.